எனக்கு இஸ்லாத்தின் கொள்கை பிடிச்சிருக்கு, நான் ஒரு இறைவனை தான் வணங்குவேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அதை ஏற்றுக்கொண்டு தான் இங்க வந்தோம். வந்ததற்கு பிறகும் நம்ம முன்னோர்களுக்கு இருப்பு கொள்ளல, இப்ப தேர இழுக்க முடியாது. அப்ப என்ன செய்ய, சந்தன கூட இழுப்போம். மகான்கள்ங்கிற பேர்ல, பெரியார்கள்ங்கிற பேர்ல ஒரு சந்தன கூட ஒண்ணு உருவாக்கி அதை புனிதம் நினைச்சு அதை இழுப்போம். அப்படித்தான் வந்துச்சு. இல்லாம இஸ்லாமிய கல்ச்சர்ல எங்க சந்தன கூட இருக்கு, எங்க கொடியேற்ற கலாச்சாரம்லாம் இஸ்லாத்துல இருக்கா? யுத்தங்கள்ல அடையாளங்களினுடைய ஒரு அம்சமாக கொடியை வைத்திருந்தார்கள். அதை தவிர்த்து ஒரு கொடியை புனிதப்படுத்துற மாதிரி கொடியை தொட்டு முத்தம் கொடுக்கிறது, கொடியில சந்தனத்தை அப்புறது, அந்த சந்தனத்தை புனிதம் நினைச்சு கழுத்துல தேய்க்கிறது, எதையெல்லாம் நம்ம சமுதாயம் புனிதம் நினைச்சான். சந்தன கூடு போது இல்லைங்க, அந்த கொடி இருக்குல்ல, கொடி யானைக்கு மேல இருந்தா அந்த யானையே புனிதம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லாமல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில நாம் எல்லாம் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல. ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை, அவன் காலை கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை அவனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தீர்மானிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒரு தனித்துவமான முழுமையான வாழ்க்கை நெறியை கொண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே ஆன்மீக ரீதியிலானதாக இருந்தாலும், அரசியல் என்றாலும், குடும்பவியல் என்றாலும், வியாபாரம் என்றாலும், ஒரு தனி மனிதனின் அன்றாட செயல்பாடுகளானாலும் சரி, அனைத்தையும் நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முழுமையான ஒரு கலாச்சாரத்தை கொண்டதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது. இது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கலாச்சாரம், அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்ட வாழ்வியல் நெறி. அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாம் என்கிற இந்த தீனை உங்களுக்குரிய தீனாக, உங்களது பாதையாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிமுறையாக, தீனாக பொருந்தி கொண்டது இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்கள், இஸ்லாத்தில் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிற நன்மை தீமைகள், வரையறுக்கப்பட்டிருக்கிற நன்மை தீமைகள், இவைதான் நம்முடைய பாதை. இஸ்லாத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட எந்த சட்டங்களானாலும் சரி, அது காலாவதி ஆகக்கூடியவை அல்ல, காலத்திற்கு ஏற்ப மாறக்கூடியவை அல்ல. அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, எல்லா காலத்திலையும் மாற்றவே முடியாத, மாற்றங்களை ஏற்காத நிலையான சட்டம் இது. இந்த மார்க்கம் எதை நன்மை என்று வரையறுக்கின்றதோ அதுதான் உலகம் அழியும் வரையிலும் உள்ள நன்மை. இந்த இஸ்லாம் எதனை தீமை என்று வரையறுக்கின்றதோ அது மறுமை வரையிலையும், உலகம் அழிவு ஏற்படும் வரையிலையும் அது தீமையாகத்தான் இருக்க போகிறது. இஸ்லாம் நன்மை என்று சொன்ன ஒன்று இந்த உலகில் மாறி வரக்கூடிய கால சூழ்நிலையில் அது தீமையாக மாறப்போவது கிடையாது. இஸ்லாம் எதை தீமை என்று வரையறுத்ததோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை தீமை என்று கற்றுத்தந்தார்களோ அது காலச்சக்கரத்தின் ஓட்டத்தில், கால சுழற்சியில், நவீனம் என்கிற பெயரில், புது உலகம் என்கிற பெயரில் அவை நன்மையாக மாறப்போவதும் இல்லை. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த நவீன உலகத்திலே ஒரு புதிய சிந்தனை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. காலம் மாறி வருவதற்கு ஏற்ப மக்களின் எல்லா கலாச்சாரமும் அதனுடைய மதிப்பீடுகளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி மாறாத எந்த விஷயம் தேங்கி விட்டதோ, எந்த விஷயம் காலாகாலத்திற்கும் கடைபிடிக்கப்படுகிற நடைமுறையாக மாறிவிட்டதோ அவற்றை பிற்போக்குத்தனம் என்று சொல்கிறார்கள். மாறிய விஷயங்களை, மாறி மாறி வரக்கூடிய அந்த விஷயத்தை நவீனம் என்று அழைக்கிறார்கள். காலத்தால் தங்கிவிட்ட மாறாத விஷயங்களை பிற்போக்குத்தனம் என்று அழைக்கிறார்கள். வெறும் இது சொற்களால் மட்டும் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தைகள் அல்ல.
எதனை நவீனம் என்று சொல்கிறார்களோ அதுதான் சரியானது. எது பிற்போக்குத்தனம் அல்லது எவற்றை இவர்கள் காலத்தால் மாறாத தங்கிவிட்ட பழமை என்று குறிப்பிடுகிறார்களோ அது கெட்டது. நன்மை தீமையை, நல்லது கெட்டதை எடை போடுவதற்குரிய அம்சமாக நவீனம் என்றும் பிற்போக்குத்தனம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். நவீன உலகத்தில் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. இவங்க ஒரு விஷயத்தை நன்மை நல்லது என்று தீர்மானிப்பதற்கு மாறி புதிதாக வந்த விஷயத்தை நன்மை என்கிறார்கள். அந்த புதிதாக வந்த விஷயத்திற்கு யார் மாறிக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் பிற்போக்குத்தனமானவர்கள் என்கிறார்கள். இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் காலத்தில் பைக்கு, காரு இதெல்லாம் இல்லை, மாட்டு வண்டியில் போனாங்க. இன்றைக்கு நவீன உலகம், பைக்கு இருக்கு, கார் இருக்கு, விமானம் இருக்கு. இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் மாட்டு வண்டியில தான் போவேன்னு சொன்னா அவர் எப்படி சொல்வோம்? ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏன் இப்படி பிற்போக்குத்தனமா யோசிக்கிறீங்க? அதான் பைக் இருக்குல்ல, கார் இருக்குல்ல, வாகனம் இருக்கிறது அல்லவா, அதை பயன்படுத்த வேண்டியதுதானே. செல்போன், நம்ம முன்னோர்கள் காலத்தில் செல்போன்லாம் இல்லை. இப்ப புதுசா பல்வேறு வகையில பல வசதிகளை கொண்ட செல்போன்கள் வந்து விட்டது நவீன உலகத்தில். இந்த நவீன உலகத்தில் ஒருத்தர் செல்போன் இல்லாம இருக்கிறார். கேட்டா எனக்கு செல்போனே இல்லைங்கிறார். உங்க நம்பர் தாங்க கேட்கும் போது இல்ல எனக்கு செல்போனே இல்லை. செல்போனே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை எப்படி பார்ப்போம்? இவர் இந்த பூமியில வாழ தகுதியான ஒரு ஜீவன் தானா? ஏன் இந்த காலகட்டத்தில் செல்போன் இல்லைங்கிறாரு, பட்டன் போனை வச்சுக்கிட்டு இருக்கிறார், பழைய பட்டன் போனை வச்சுக்கிட்டு இருக்கிறார். கேட்டா இல்ல இதைத்தான் நான் யூஸ் பண்றேன். ஏங்க இப்ப நவீனத்தில் என்னவோ மாறிவிட்டது, என்னென்ன வசதிகளை கொண்ட செல்போன்கள் எல்லாம் உருவாகிவிட்டது, அதை பயன்படுத்த வேண்டியதானே, ஏன் இன்னும் பழைய பட்டன் போனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப புதுசா ஒன்றுக்கு மாறாவிட்டால், பழமையான ஒரு விஷயத்தில் தங்கிவிட்டால் அதை பழமைவாதம் என்றும் பிற்போக்குத்தனம் என்றும் இன்றைய நவீன காலத்து மக்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது. இதில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு எதனை தீர்மானித்து விட்டதோ அந்த ஒன்று என்றைக்கும் மாறாதது. அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதராலும் எத்தகைய சட்டங்கள் நமக்கு வகுத்தளிக்கப்பட்டு விட்டதோ அந்த சட்டங்கள் என்றென்றைக்கும் மாறாதது. அதில் பிற்போக்குத்தனம் என்கிற ஒன்றே கிடையாது. அதைத்தான் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை உறுதியாக மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நவீனம் என்கிற பெயரிலே, முற்போக்குத்தனம் என்கிற பெயரிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது. இதனை குறிப்பிட வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது? பழைய தலைமுறையை விட்டு விடுங்கள். புதிதாக உருவாகி வரக்கூடிய தலைமுறை, ஜென்சி தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறைகள், இவர்களிடத்தில் மார்க்க ரீதியான சிந்தனைகளே இல்லை. இவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது? நவீனம் என்று நாம் ஒன்றை சொன்னோம் அல்லவா, அந்த கண்ணோட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அணுகுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் இத்தகைய சட்ட திட்டங்களை ஏன் கடைபிடிக்க வேண்டும்? குர்ஆன் நமக்கு சொல்லி தந்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த அந்த சட்டங்களின் மீது நவீனம் என்கிற அந்த பார்வையை செலுத்துகிறார்கள். தர்க்கபூர்வமான வாதங்களை முன்வைத்தல்ல, அறிவியல் பூர்வமான கருத்துக்களை முன்வைத்தல்ல, வெறுமனே இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளதுங்க. 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய சட்டம் காலத்தால் முந்தியது என்பதற்காகவே அதை குறை காணக்கூடிய ஒரு கேடுகட்ட போக்கு இன்றைய காலத்தில் உள்ள பல இளைஞர்களுக்கு இருக்கிறது. அது காலத்தால் முந்திவிட்டது. ஆனா என்ன பார்க்கணும்? காலத்தால் முந்தியதா காலத்தால் புதியதா என்று பார்க்க கூடாது. எது நல்லது எது கெட்டது அதனை பார்க்கணும். ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு இது நல்லதா கெட்டதா அதைத்தான் பார்க்கணும். இது பழசு இது புதுசு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய குடும்பத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்கள், ஒழுக்க மாண்புகள், மக்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய சட்டதிட்டங்கள், நடைமுறைகள், இவற்றிலெல்லாம் இது பழையது, இது 1400 ஆண்டுகளுக்கு முந்தியது, நவீன உலகம் மாறிவிட்டது, இது ராக்கெட்டில் பறக்கக்கூடிய உலகம் காலம், விரல் நுனியில்
உலகில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொடுக்கினால் அறிந்து கொள்ளக்கூடிய காலம். இந்த காலத்தில் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெறுமனே காலத்தால் முந்தியது பிந்தியது என்று சொல்லி வகைப்படுத்த முடியாது. நல்லதா கெட்டதா? இஸ்லாம் என்ன சொல்லுது? உதாரணமாக, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் சொல்லிவிட்டது. வட்டி அடிப்படையிலான பொருளாதார சுரண்டல் கூடாது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் சொல்லிவிட்டது. இப்ப இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட விஷயம், இது பழமை. அப்படி பார்க்கணுமா? அதுல உள்ள நல்லது கெட்டதை எடை போடணுமா? அடுத்தவனை ஏமாற்றக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் பழமைதான், ஆனா அது நல்லது. நல்லது என்றால் எல்லா காலத்திலும் அதை கடைபிடிக்க வேண்டும். வட்டி அடிப்படையிலான பொருளாதார சுரண்டல் அது மார்க்கத்தில் கூடாது என்று சொல்லப்பட்டது பழமைதான், 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆனால் தேவை இன்றைக்கும் வட்டியினால் நடைபெறக்கூடிய கொடுமைகளை ஒவ்வொரு தனி மனித குடும்பத்தில் பார்க்கிறோம், நாடுகளில் பார்க்கிறோம், அரசாங்கங்கள் வீழ்வதை பார்க்கிறோம். அப்ப நல்லதா கெட்டதான் எடை போடணும். இந்த சிந்தனை இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் கலாச்சாரத்திலிருந்து விலகி நவீனம் என்கிற மாடர்ன் கலாச்சாரம் என்கிற புதுமையை நோக்கி சில இளைஞர்கள் வீழ்வதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாகும் என்பதை நமக்கு முன்பே சொன்னார்கள். லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் ذراعًا بذراع. உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களின் வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள், பிற கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, இஸ்லாமிய கலாச்சாரத்தை கைவிடுவீர்கள், இதிலிருந்து நீங்கள் திசை திருப்பப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம், இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து விலகி பிற கலாச்சாரத்தை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள், அந்த பாதையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். எந்த அளவிற்கு? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உதாரணம் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டிய உதாரணம். அந்த பிற சமூக மக்கள் ஒரு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் கூட, உடும்பு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் கூட நீங்களும் அதே பொந்தில் நுழைவீர்கள். என்ன காரணம், ஏன், எதற்கு என்று சிந்திக்காமல் அந்த பொந்திற்குள்ளாக நீங்களும் நுழைந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு கண்மூடித்தனமாக பிற கலாச்சாரங்களின் மீதான தாக்கம் உங்களிடையே ஊடுருவி வரும், அதன் மீதான மோகம் உங்களிடத்தில் அதிகரிக்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரை யாரை சொல்றீங்க? நீங்கள் பிற என்று சொல்கிறீர்கள், அது யார்? அல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் தான் குறிப்பிடுகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபமன், அவர்கள் தான், அவங்க இல்லாம வேற யாரு? நீங்க யூத கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். யூத கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள், நசாராக்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள், ஜானுக்கு ஜான் அவங்கள ஃபாலோ பண்ணி போவீங்க, மூலத்திற்கு மூலம் அவர்களை பின்பற்றுவீர்கள், இஸ்லாமிய விழுமியங்களை விட்டு விடுவீர்கள். அவர்கள் ஒரு பொந்திற்குள் நுழைந்தால் ஏன், எதற்கு என்றே சிந்திக்காமல் நீங்களும் அந்த பொந்திற்குள் நுழைந்து விடுவீர்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தது இன்று நடைபெறுகிறதா இல்லையா? முஸ்லிம்கள், குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி தலைமுறையினர், அதற்கு அடுத்த தலைமுறையினர் ஒரு காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவதற்கு ஏன், எதற்கு என்று சிந்திக்கிறார்களா? இதை நம்ம ஏன் பண்றோம், இதை எதுக்கு பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே. ஏன் எதுக்குன்னே யோசிக்கிறது இல்லை. எல்லோரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம். சீட்டு விளையாடுவாங்க, காசு பணம் வைத்து சூதாட்டமாக விளையாடக்கூடியவர்கள் உண்டு. சதா சர்வ நேரமும் அதிலேயே ஊறி திளைப்பவர்களும் உண்டு. எந்நேரம் பார்த்தாலும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவர் ஏன் சீட்டு விளையாடுறாரு? பொதுவாக விளையாட்டுனா எதுங்க விளையாட்டு? வெளியில ஓடணும், ஆடணும், இங்கிருந்து அங்க போகணும், இங்கிருந்து இங்க வரணும், உடம்புல வேர்த்து விறுவிறுத்து, அது விளையாட்டு. பிள்ளைங்க வெளியே போய் விளையாடுறாங்களோ அது விளையாட்டு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவர் ஒரு சீட்டை போடுவாராம், அவர் ஒரு சீட்டை போடுவாராம், திடீர்னு ஒரு நம்பர்ல உள்ள சீட்டை எடுத்துட்டு நான் ஜெயிச்சுட்டேங்க வரேன். இது என்ன விளையாட்டு இது? இதுல காசு பணத்தை வச்சு வேற விளையாடுறாங்க. ஒரு நம்பர்ல உள்ள சீட்டை போடுவாரு, அதை உடனே அவர் எடுத்துடுவார். 4ஆம் நம்பர் சீட்டை நான் எடுத்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன். இது என்ன விளையாட்டு இது? சிந்தித்து பார்த்தால் இதில்
மகிழ்ச்சி கொள்வதற்கு ஏதேனும் ஒரு அம்சம் இருக்கா? அவராக ஏற்படுத்தி கொண்ட சில கிறுக்குத்தனங்களை தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. அந்த விளையாட்டுல இவனா தீர்மானிக்கிறான், இந்த நம்பர் வந்துருச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன், இந்த நம்பர் என்னை விட்டு போய்விட்டால் நான் தோற்று விட்டேன். அவர்களாக முடிவு செய்கிறார்கள். உட்கார்ந்த இடத்தை விட்டு எங்கேயுமே நகர்றதில்லை, உடம்பு அசைறதே இல்லை. ஒரு சீட்டை போடுவார், இன்னொரு சீட்டை எடுப்பாரா, நான் ஜெயிச்சிட்டேங்குவார், நான் தோத்துட்டேங்குவார். இப்படி சூதாடக்கூடியவர்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்தார்களா? இது யாரின் கலாச்சாரம்? இது என்ன விளையாட்டு? இது நம்முடைய உடல் உழைப்பை கேட்டதா? நமக்கு ஏதேனும் ஒரு பயிற்சியை தந்ததா? நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வலுவூட்டக்கூடியதாக இது அமைந்த ஒன்றுமில்லையா? இதுல சிந்தனைக்கு கூட வேலை இல்லையங்க. சும்மா தூக்கி ஒரு சீட்டை போறது, ஒரு சீட்டை எடுக்கிறது, என்ன பெரிய சிந்தனை இருக்கு இதுல? அப்ப இது எதை ஏன் செய்கிறார்கள்? எல்லோரும் பண்றாங்க. அந்த நாட்டில் விளையாடுறாங்க, அவர் விளையாடுறாரு, இவர் விளையாடுறாரு, நம்மளும் விளையாடுவோம். ஏன் எதுக்குன்னே பார்க்காம ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அவர்கள் ஒரு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் நீங்களும் அதே பொந்திற்குள் நுழைந்து விடுவீர்கள். மாடர்ன் கலாச்சாரம் என்கிற பேரில், நவீனம் என்கிற பேரில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகளை பாருங்கள். இளைஞர்கள் ஓட்டக்கூடிய பைக்கை பாருங்க, நார்மல் பைக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் குதிரை மாதிரி இருக்கும், அரபு நாட்டு குதிரை மாதிரி அவ்வளவு ஹைட்ல இருக்கும். அந்த பைக்கை வாங்குறதுக்கு அவ்வளவு பொருளாதாரம், லட்சங்கள் செலவு பண்ணி அந்த பைக்கை வாங்கணும். பின்னால யாருமே உட்காரக்கூடாதுன்னு சில பேர் சீட்டே இல்லாம பைக் எடுக்கிறான். ஒரு சீட்டு தான் இருக்கும், அவர் மட்டும் தான் உட்கார முடியும், எவனுமே உட்கார்ந்துடக்கூடாது பின்னால. இன்னும் சில பேர் முன் சீட்டு பள்ளமா இருக்கும், பின் சீட்டு ஹைட்டா இருக்கும். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ அவங்க அக்காவோ யாரும் ஏறதா இருந்தால் வீட்டில இருந்து ஒரு ஏணிப்படி எடுத்துட்டு வந்து அந்த ஏணிப்படி படி மேலே ஏறி நின்று அதுக்கு பிறகுதான் அந்த பைக்கு பின்னால உட்கார முடியும். பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் பிடிச்சிட்டா போதும், பின்னால உள்ளவங்க ஸ்ட்ரைட்டா முன்னால தாவிடுவாங்க. ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து அந்த பஸ்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம், எதிர்த்து வரக்கூடிய வாகனத்துக்கு அவங்கள மாத்தி விட்டுறலாம். இது என்ன பைக்? இது எதனால, எந்த யூஸுக்காக இந்த பைக் எடுக்கிறோம்? இளைஞர்கள் யோசிச்சு பார்த்தாங்களா? பெற்றோர்கள் யோசித்து பார்த்தார்களா? இதுல உள்ள யூசேஜ் என்ன, இதுல உள்ள நன்மை என்ன? லட்சங்கள் செலவு பண்ணி அந்த பைக்கை வாங்கி அதுக்கு ஒரு ஹார்ன் செட் பண்ணுவான் பாருங்க. ஹார்ன் அடிச்சா ஊரே திரண்டு வந்துடும். ஆஹா, ஏதோ கலவரம் வந்துருச்சு போல இருக்குன்னு மொத்த ஊருமே வெளியே திரண்டு வரக்கூடிய அளவுக்கு ஹார்ன், விதவிதமா ஹார்ன் சவுண்டு. நாய் குறைக்கிற மாதிரி, கழுத கத்துற மாதிரி, பெண்ணு கத்துற மாதிரி, வித்தியாசமா. டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை அந்த பைக்கு கிராஸ் பண்ணி போச்சுன்னா பயப்படுறான், அந்த ஹார்ன் சவுண்டில் அலறிடுவான் ஒரு நிமிஷத்துக்கு. அந்த அளவுக்கு ஹார்ன் சவுண்டெல்லாம் வச்சு இந்த பைக்கை வாங்குறது எதுக்கு? ஏன் வாங்குறாங்க எல்லாரும்? இளைஞர்கள் அதன் மீது மோகம் கொள்ள வேண்டிய தேவை என்ன? இந்த பைக் நமக்கு தேவையா? இந்த ஒரு பொருளை நம்ம வாங்குறதா இருந்தா இது எனக்கு தேவையா, அவசியமா என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? பெற்றோர்கள் வெளிநாட்டில் அல்லல் படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். பாலைவன அந்த பூமியிலே பல்வேறு சிரமங்கள் பட்டு வியர்வை சிந்தி உழைக்கிறார்கள். பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டிய அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பினால் இவர்கள் இந்த மாதிரி பைக்கை வாங்கி ஊரை சுத்துறது, வேகமா தான் போறது. பாய் மெதுவாலம் போகவே மாட்டார், ஸ்பீடு மின்னல் வேகத்தில் பறப்பார். மின்னல் வேகத்தில் பறந்து மின்னல் வேகத்தில் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அவலத்தை பார்க்கிறோம். எத்தனை விபத்துகள் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறீர்களா இல்லையா? பெற்றோர்கள் இத்தகைய அவலங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? எந்தெந்த ஊர்களில் எல்லாமோ அத்தகைய விபத்து செய்திகள் நடைபெறும் பொழுது நம்முடைய மனம் பதைப்பு ஏற்படவில்லையா? இத்தகைய ஒரு விபத்து நம்முடைய பிள்ளைக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்று கவலை ஏற்படுவதில்லையா? அதை தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பைக்கை வாங்கி கொடுக்கணும்? அவ்வளவு வேகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் வாங்குறான்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அளவுகள் தான். நீங்கள் முந்தியவர்களை பார்க்கிறீர்கள், பிற சமூக மக்களை பார்க்கிறீர்கள், அவர்களின் கலாச்சாரத்தால் நீங்கள் தாக்கத்திற்கு உள்ளாகிறீர்கள். அவங்க கலாச்சாரத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள், நாம் இந்த உலகில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள் என்ன, எதை பற்றியும் நீங்கள் சிந்திப்பதில்லை. அடுத்தவங்க கலாச்சாரம், அவங்க வச்சிருக்கிறாரா நான் வச்சிருப்பேன், விளம்பரமும் அப்படித்தான் பண்ணுவாங்க. டிவியில் முன்னால எல்லாம் அந்த டேபிள் மேட்டுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்படி தட்டி மேல் வீட்டில் இருக்கிறது, கீழ் வீட்டில் இருக்கிறது, உங்க பக்கத்தில் ரைட் சைடில் உள்ள வீட்டில் இருக்கு, லெஃப்ட் சைடில் உள்ள வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா? மேல் வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன, கீழ் வீட்டில் அவன் வச்சிருக்கான், அவன் தேவைக்கு வச்சிருக்கிறான், நான் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அப்படி யோசிச்சு பார்க்கறதே இல்லை.
இங்கே ஒரு அந்த விளம்பரத்தை பார்த்துருவார், ஆஹா எல்லா வீட்லையும் இருக்க போல இருக்க, நம்ம வீட்டில் இருந்தாகணும். விளங்குதா உங்களுக்கு? ஒரு பொருளை எப்படி வாங்க வைக்கிறாங்க? இந்த பொருள் அந்த வீட்டில் இருக்கிறது, இந்த வீட்டில் இருக்கிறது, உங்கள் வீட்டில் உள்ளதா? ஓஹோ, நம்ம வீட்டில் இல்லாத ஏதோ தேசிய குற்றம்ங்கிற அளவுக்கு நமக்கு குற்ற உணர்ச்சி உண்டாக்கிடுவாங்க. ஆஹா, இந்த டேபிள் மேட் நம்ம வீட்டில் இல்லையே, பெரிய குற்றமாக போயிடும் போல. நாலு சொந்த பந்தங்கள் வந்தால் நம்மளை என்ன நினைப்பாங்க? எல்லார் வீட்லையும் இருக்கிற டேபிள் மேட்டும் உங்கள் வீட்டில் இல்லையான்னு கேட்டக்கூடாது. சரி வாங்கி போட்டுருவோம் கழுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுவார். எதுக்கு அந்த செலவு? ஏன் அதனுடைய தேவை என்ன, பர்பஸ் என்ன, அதை பார்க்கறது இல்லை. இப்படி ஒன்னொன்னுலையும் அதை நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. பிற சமூகங்களினுடைய கலாச்சார தாக்கம் நம்முடைய கலாச்சாரத்திற்குள் ஊடுருவி இஸ்லாமிய தனித்துவமான அந்த கலாச்சாரம் சிதைவடைவதை இஸ்லாம் ஏற்கவில்லை, விரும்பவில்லை. ஒரு முஸ்லிம் இந்த உலகில் தனித்துவமான கலாச்சாரத்தோடு திகழ வேண்டும். குர்ஆன் அவனுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த கலாச்சாரத்தில் அவன் மிளிர வேண்டும். பிற கலாச்சாரத்தில் அவன் போய் சங்கமித்து விடக்கூடாது. நீங்க நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் பாருங்க, பிற கலாச்சாரங்களின் தாக்கம் இல்லாம அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு தொழுகைக்கான அழைப்பு சொல்லணும், பாங்கு சொல்லணும். அந்த தொழுகைக்கான அழைப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அது குறித்த ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. தொழுகை சட்டம் எல்லாமே வந்து விட்டது. தொழுகைக்கான அழைப்பை எப்படி சொல்வது? அது அல்லாஹ் இறுதி செய்யாத நிலையில அவர்கள் தங்களுக்குள் சபை நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, தொழுகை நேரம் வந்ததும் நெருப்பை மூட்டி எல்லாரையும் கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. தொழுகை நேரம் வந்ததும் நெருப்பை மூட்டி எல்லாரும் தொழுகைக்கு வாங்க, நெருப்பை மூட்டி கூப்பிடுவோமா? ரசூலுல்லாஹும் ஏனைய சஹாபாக்களும் அதை மறுத்தார்கள். ஏன்? இல்லை அது வேண்டாம், அது நெருப்பு வணங்கிகளின் கலாச்சாரம். மணி அடிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்கூல் விடும்போது மணி அடிக்கிறாங்கல்ல, ஸ்கூல் டயத்தில் மணி அடிக்கிறது, ஸ்கூல் விடும்போது மணி அடிக்கிறது, அது மாதிரி மணி அடித்து கூப்பிடுவோம். மணி அடித்து கூப்பிடுறதா? அது வேண்டாம், அது யூதர்களின் கலாச்சாரமாக அல்லது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம், நசாராக்களின் கலாச்சாரம், அது வேண்டாம். அப்போ கொம்பு ஊதுவோம், ஊதுறது ஒரு சவுண்டு, ஹூன்னு சங்கூற மாதிரி ஊதுறது. தொழுகை நேரம் வந்த உடனே சங்கு ஊதுவதை போல ஏதேனும் ஒன்றை ஊதுவோம், கொம்பு ஊதுவோம் அப்படின்னாங்க. அது யூதர்களினுடைய கலாச்சாரம், அதுவும் வேண்டாம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் அவர்களை அழைத்து இந்த வாசகங்களை சொல்லி, பிலாலே நமக்கு நெருப்பு மூட்டுறது, மணி அடிக்கிறது, கொம்பு ஊதுவது இது எதுவுமே வேண்டாம், இந்த வாசகங்களை சொல்லி நீங்கள் தொழுகைக்கு மக்களை அலையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தது தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று துவங்கக்கூடிய இந்த பாங்கின் வாசகம். இதை பிலால் அவர்களை சொல்லி தொழுகைக்கு அழைப்பு விடுக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். வஹி என்கிற இறை செய்தியும் இந்த நடைமுறையை அங்கீகரித்தது. இதுதான் கரெக்ட் என்று அங்கீகரித்தது. அப்ப பிற ஆலோசனைகளை, பிற கருத்துக்களை நபிகள் நாயகம் மறுப்பதற்கு என்ன காரணமா இருந்துச்சு? ஏனைய நபித்தோழர்கள் அந்த நடைமுறை வேண்டாம் என்று மறுப்பதற்கு என்ன காரணம்? அது அவங்க கல்ச்சர். நெருப்பை மூட்டி அழைப்பது நெருப்பு வணங்கிகளின் கல்ச்சர். மணி ஓசையை எழுப்பி அதன் மூலம் அழைப்பது என்பது நசாராக்களின் கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். இஸ்லாத்திற்கென்று ஒரு தனித்துவமான கலாச்சாரம் உண்டு, அதைத்தான் நபிகள் நாயகம் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ பாங்களை கூட நம்ம தனித்து விளங்குகிறோம். அதே போல பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நேரத்தில் நாம தொழக்கூடாது என்று தடை செய்தார்கள். என்ன 3 நேரம்? சூரியன் உதிக்க துவங்கியதிலிருந்து முழுமையாக உதயமாகும் வரை, சூரியன் நடு உச்சியிலிருந்து சற்று சாயும் வரை, சூரியன் மறைய துவங்கியதிலிருந்து முழுமையாக மறையும் வரை, இந்த 3 நேரத்தில் நாம தொழுகக்கூடாது. சுன்னத்தான தொழுகைகள் எந்த தொழுகையும் கூடாது. சூரியன் உதிக்க ஸ்டார்ட் ஆகுதா, முழுமையா உதயமாகிற வரை நம்ம தொழக்கூடாது. சூரியன் நடு உச்சியில் இருக்குல்ல, அதுல இருந்து சற்று சாயும் வரை நம்ம தொழக்கூடாது. சூரியன் மறைய துவங்கியதிலிருந்து முழுமையாக மறையும் வரை தொழக்கூடாது. இந்த 3 நேரத்தில் தொழாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்போ வரையிலும் அதான் சட்டம், மறுமை வரையிலும் அதுதான் நமக்கு சட்டம். அந்த தடைக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன காரணங்களில் ஒன்று வஹீன இதின் யஸ்ஜுது லஹா அல் குஃபார். இந்த நேரங்களில், இந்த 3 நேரங்களில் இறை மறுப்பாளர்கள் சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த 3 நேரத்தில் தொழக்கூடாதான்?
சூரியனை வணங்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த 3 நேரத்தில் சூரியனுக்காண்டி சஜிதா செய்யறாங்க. சூரியனை வணங்குற நேரம் இது. கரெக்டாக சூரியன் உதய துவங்கும் போது அவன் சஜிதா செய்ய ஆரம்பிக்கிறான், சூரியன் உதயமாகிற வரையிலையும். அதே மாதிரி மறைய துவங்கி முழுமையாக மறையும் வரையிலையும் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் வணங்குறாங்க. அந்த வணக்கத்துக்கு நம்முடைய செயல் ஒப்பாகிவிடக் கூடாது. ஆகவே இந்த 3 நேரங்களில் தொழுவதற்கு தடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த 3 நேரங்களில் தடுத்ததுக்கு என்ன காரணம்? பிற கலாச்சாரம் நம்மிடையே வந்துவிடக் கூடாது. அவங்க சூரியனை எந்த நேரத்தில் வணங்குகிறார்களோ நாமும் அதே நேரத்தில் வணங்கும் பொழுது எங்கே நாம் சூரியனை வணங்குகிறோமோ என்கிற தோற்றப்பாடு வந்துவிடக்கூடாது. அவங்க கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சர் வேற. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்குன்னு ஒரு தனி தீன் இருக்கிறது, தனி வழிமுறை இருக்கிறது. உங்கள் வழிமுறையின்படி நாங்கள் வரமாட்டோம். எனக்கென்று எங்களுக்கென்று எங்கள் ரப்பு எங்களுக்கு வழங்கிய தீன், வாழ்க்கை நெறி, முழுமையான வாழ்வியல் கலாச்சாரம் எங்களுக்கென்று இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதே பிற கலாச்சாரத்தில் நாங்கள் கரைந்து விட மாட்டோம். குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதரும் சொல்லக்கூடிய கலாச்சாரத்தில் நாங்கள் நிலைத்து நிற்போம் என்பதை பறைசாற்றக்கூடிய வாசகம். ஆனால் முஸ்லிம்களின் பரிதாபத்திற்குரிய நிலை என்ன? இளைய தலைமுறையினரின் பரிதாபத்திற்குரிய கவலைக்குரிய அம்சம் என்ன? இஸ்லாத்தில் இந்த அடிப்படை கூறுகளை எல்லாம் மறந்து இவற்றை சிந்திக்காமல் பிற கலாச்சாரங்கள், பார்க்கிற கலாச்சாரத்தையெல்லாம் உள்வாங்கிறான். எது எதையெல்லாம் பார்க்கிறானோ அதுவாகவே இவன் மாறிவிடுகிறான், அதுவாகவே இவன் பிரதிபலிக்கிறான். இளைஞர்கள் மட்டுமல்ல, அந்த இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் பிற சமூகத்தின் கலாச்சாரத்தில் கரைந்து விடுகிறார்கள். நாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தமிழகத்திலே தௌஹீது பிரச்சாரம் மூளை முடுக்குகள் எல்லாம் நாம் செய்ய துவங்கினோமே, அப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிற சமூகத்தின் கலாச்சாரம் மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த சந்தனக்கூடுலாம் யாருடைய கலாச்சாரம்? இஸ்லாமிய கல்ச்சரா? ரசூல்லா சந்தனக்கூடு இழுத்தாங்களா? சஹாபாக்கள் சந்தனக்கூடு இழுத்தாங்களா? ஒரு கூடு மாதிரி ஒன்றை கட்டி அதில் கலர் பேப்பரை ஒட்டி அதுக்கு மேலே மாலை போட்டு அதில் நறுமணம் பூசி அதை தொட்டு முத்தமிடுவது, அதை புனிதப்படுத்துவது, தெருமுழுக்க அதனை இழுத்து செல்வது, இது யாருடைய கல்ச்சர்? ரசூல்லா மதீனாவில் அப்படித்தான் சந்தனக்கூடு இழுத்தாங்களா? சஹாபாக்கள் இழுத்தாங்களா? மக்காவில் சந்தனக்கூடு இருக்கா எங்கேயாவது? எப்படி வந்துச்சு நம்ம கிட்ட? இது நம்ம கல்ச்சர் இல்லை, பிற சமூகத்தின் கலாச்சாரம். நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டிலே இந்துக்களாக இருந்தவர்கள் தான். இங்கு நிலவிய பல்வேறு சாதிய தீண்டாமைகளை பார்த்து, ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையில அந்த கலாச்சாரத்திலிருந்து முழுமையா விடுபட முடியாம இந்துக்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மூதாதையர்கள் அங்க என்ன கல்ச்சர் இருக்கு? தேர் இருக்கிற கலாச்சாரம் இருக்கா? தேர் இழுப்பாங்கல்லங்க, கோவில் நேரங்கள்ல, கொடை நேரங்கள்ல, பண்டிகை காலங்கள்ல தேர் இழுப்பாங்க. அந்த தேரை அலங்காரப்படுத்துவாங்க, அது வணக்கத்திற்குரிய ஒரு பொருளாக பார்ப்பாங்க. அது அவங்க நம்பிக்கை. அது வேண்டாம் தானே அங்கிருந்து இங்க வந்தோம். நம்ம இஸ்லாம் என்பது, எனக்கு இஸ்லாத்தின் கொள்கை பிடிச்சிருக்கு, நான் ஒரு இறைவனை தான் வணங்குவேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அதை ஏற்றுக்கொண்டு தானே இங்க வந்தோம். வந்ததற்கு பிறகும் நம்ம முன்னோர்களுக்கு இருப்பு கொள்ளலை. இவங்களுக்கு என்ன, அது மாதிரி எதையா ஒன்று இழுத்தாகும். இப்ப தேரை இழுக்க முடியாது, அப்ப என்ன செய்யும்? சந்தன கூட இழுப்போம். மகான்கள்ங்கிற பேர்ல, பெரியார்கள்ங்கிற பேர்ல ஒரு சந்தன கூட ஒன்றை உருவாக்கி அதை புனிதம் நினைச்சு அதை இழுப்போம். அப்படித்தான் வந்துச்சு. இல்லாம இஸ்லாமிய கல்ச்சர்ல எங்க சந்தன கூட இருக்கு? எங்க கொடியேற்ற கலாச்சாரம்லாம் இஸ்லாத்துல இருக்கா? யுத்தங்கள்ல அடையாளங்களினுடைய ஒரு அம்சமாக கொடியை வைத்திருந்தார்கள். அதை தவிர்த்து ஒரு கொடியை புனிதப்படுத்துற மாதிரி, கொடியை தொட்டு முத்தம் கொடுக்கிறது, கொடியில சந்தனத்தை அப்புறது, அந்த சந்தனத்தை புனிதம் நினைச்சு கழுத்துல தேய்க்கிறது, எதையெல்லாம் நம்ம சமுதாயம் புனிதம் நினைச்சான். சந்தன கூடு அந்த கூடு போது இல்லைங்க, அந்த கொடி இருக்குல்ல, கொடி யானைக்கு மேல இருந்து அந்த யானையே புனிதம். அதனாலதான் தெருக்கல்ல யானைகள் போச்சுன்னு வைங்க, யானை மலம் போகும்ல, அந்த மலத்தை போய் மிதிக்க சொல்லுவாங்க. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்க ஊர்களில் இந்த கந்தூரி கொண்டாட்டங்கள் நடக்கும் பொழுது எங்க பெற்றோர்கள் மூதாதையர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த யானை போகுது பாரு, கொடி போகுது பாரு, அவுளியா மகான், அந்த மகானுக்காக வேண்டி கொடி போகுது,
அந்த யானை போய் கொண்டிருக்க கொடி யானைக்கு மேல இருக்கும். அந்த கொடியை தொடணும், அந்த யானையை தொடணும், அந்த யானையினுடைய கவட்டை கீழே போகணும், யானை போற லத்தியை மிதிக்கணும். மிதிச்சா கல்வி வருமா? யானை லத்தியை மிதிச்சா எப்படி கல்வி வரும்? எப்படி கல்வி வரும்? கல்வி அதிகப்படுத்துற அம்சம் அதுல இருக்கா? யானை லத்தியில இருக்கா? கொடியில இருக்கு. கொடியை தொட்டா நம்ம கல்வி வருமா? அப்படி சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள். இதெல்லாம் அந்த கல்ச்சருடைய தாக்கம். அப்ப இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்க்கை நெறி என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எப்படி நான் இன்னொன்றின் மீது பற்று வைப்பேன்? அதனுடைய சாயல் கூட நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்ப்பது. உங்களுக்கு என்ன இதுவா அதுவா? இஸ்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தலா. இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொண்டு உன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகிறாயா? அப்படின்னா நீ இதான் உனக்கு மேனு, இதான் உன்னுடைய மேனுவல், இதான் உன்னுடைய மெனு. நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும். இல்ல இங்க ஒரு கால் வைப்பேன், அங்க ஒரு கால் வைப்பேன். இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டே முஸ்லிம் என்று என்னை நான் பறைசாற்றி கொண்டே பிற கலாச்சாரங்களை பின்பற்றுவேன். அப்படி என்றால் நீ உண்மையான முஸ்லிம் அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக உங்களை நுழைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இங்க நுழைஞ்சிட்டீங்களா, முழுமையா வாங்க. இங்க தலையை காட்டுறது, வெளியே வாழை காட்டுறது, இஸ்லாத்துல ஒரு காலு, இன்னொரு இடத்துல இன்னொரு காலு, இந்த வேலைக்கு இங்க இஸ்லாத்துல இடம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திற்கு செல்கின்ற பொழுது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்கள்லாம் கூட போனாங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துல ஓய்வு எடுக்க போறாங்க. புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த நபித்தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களுக்கெல்லாம் தாத்து அன்வாத் என்கிற ஒரு புனித மரம் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு புனித மரம் இருந்துச்சு. அந்த புனித மரத்தில் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விட்டுக் கொள்வார்கள், அதுல ஓய்வு எடுப்பார்கள். அது மாதிரி இஜஅல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத், அவர்களுக்கு தாத்து அன்வாத் என்று புனித மரம் இருப்பதை போல முஸ்லிம்களாகி எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்தை ஏற்படுத்தி தாருங்கள். எங்களுக்கு ஒரு புனித மரத்தை தாங்களேன். நாங்கள் பயணங்களின் போது அங்கே ஓய்வு எடுக்கிறோம், யுத்தங்களின் போது எங்கள் ஆயுதங்களை அங்கே நாங்கள் தொங்க விட்டுக் கொள்வோம். எங்களுக்கு ஒரு மரத்தை புனிதப்படுத்தி தாங்கன்னு கேட்டாங்க. புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். என்ன கோரிக்கை இது? என்ன கோரிக்கை? யாரை பார்த்து என்ன கோரிக்கை நீங்கள் வைக்கிறீர்கள்? யூதர்களை பார்த்து அவர்களை போல் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இப்படியே போனால் நீங்கள் வைக்கின்ற இந்த கோரிக்கை எப்படி உள்ளது? மூசா நபியிடத்தில் மூசா நபியின் பிரச்சாரத்தை ஏற்று வந்த முஸ்லிம்கள் பிற சமூகத்தை பார்த்து அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டதை போல் உள்ளது. அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று நபிகள் நாயகம் கண்டிச்சாங்க. பார்க்கறதெல்லாம் கேட்பீங்களா? அது சரியா தப்பா எடை போட மாட்டீங்களா? மூசா நபியினுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களை பின்பற்றியவர்கள் இப்படித்தான் பார்த்ததை எல்லாம் கேட்டார்கள். மூசா நபி என்ன சொன்னாங்க? இறைவன் ஒருவன் தான், ஏத்துக்கிட்டு வர்றவங்க வாங்கன்ட்டாங்க. வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இல்ல அது என்ன அவங்களுக்கு மட்டும் பல கடவுள், நமக்கு மட்டும் ஒரு கடவுளா? கடவுள் கூட இருக்கிறது பெருமை நினைக்கிறாங்க. அவர்களுக்கு பல கடவுள் இருப்பதை போல எங்களுக்கும் பல கடவுள்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். மூசா நபி கண்டித்தார். அந்த கோரிக்கைக்கு கொஞ்சம் கூட தொய்வில்லாத கோரிக்கையை நீங்கள் கேட்கிறீர்கள். யூதர்களுக்கு புனித மரம்னா உங்களுக்கும் புனித மரம் வேணுமா? எப்படி கேட்பீங்க இந்த கோரிக்கை? அவங்கள பார்த்து நீங்க செயல்படுறீங்க என்று நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, பிற சமூகங்களை பார்த்து பார்த்து ஒன்னொன்னே செய்யறாங்க. இவன் முடிய பாருங்க. இன்றைக்கு இளைஞர்கள் ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்கள, முடி வெட்டுறாங்கல்ல, எப்படி முடி வெட்டுறான்? அவனுக்கு எது சரின்னு படுது அப்படியே வெட்டுறான்? அப்படி வெட்டுறது இல்ல. எல்லாத்தையும் பார்க்கறது, உலகத்தை பார்க்கறது, கிரிக்கெட் வீரர்களை பார்க்கிறோம், ஃபுட்பால் பிளேயர்ஸை பார்க்கிறோம். அந்த வீரர் எப்படி முடிவெட்டி இருக்கிறாரு, இந்த சினிமா நடிகன் எப்படி முடிவெட்டி இருக்கிறாரு, இந்த விளையாட்டு வீரர் எப்படி முடிவெட்டி இருக்கிறாரு. முடி கடையில் போய் தலையை கொடுக்கும் பொழுது அந்த போட்டோவை காட்டிடுவான், எனக்கு இது மாதிரி வெட்டுங்க. இது மாதிரினா அது நல்லாவா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கா? பார்க்க சகிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக முடியை எடுத்துடுறாங்க, சுத்தமாக வலிச்சிரு, ரவுண்டு மாதிரி இங்கே இங்கே ஃபுல்லாக வலிச்சு, நடுவில் மட்டும் முடி இருக்கு. இது ஒரு ஹேர் ஸ்டைல். கேட்டால் என்ன, அந்த ஃபுட்பால் பிளேயர் இப்படி தான் முடி வெட்டினாருங்கிறான். இன்னும் சில பேர் ஃபயர் கட்டிங். நம்ம முன்னோர்கள் நம்மளை முடி வெட்டுற கடை கூட்டும் போதெல்லாம் தண்ணியை தெளித்து தான் முடி வெட்டினாங்க.
இப்ப பெட்ரோலை தெளிக்கிறது, பெட்ரோலை தெளிச்சு பத்த வைக்கிறது, அதுக்கு பேர் என்ன? ஃபயர் கட்டிங். சொல்லியிருந்த நம்மளே மண்ணெண்ணெயை வச்சு தலையை பத்த வச்சிடலாமே. அதுக்கு ஒரு 400 300 கொடுக்குறான் கடைக்கு, ஃபயர் கட்டிங். அவன் என்ன செய்யறான்? மண்ணெண்ணெயை ஊற்றி, அது மண்ணெண்ணெய் ஊற்றுற மாதிரி தெரியாது, அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணி முடிய தீப்பத்தி அப்படியே தீயிலேயே புகையில அப்படியே முடியை வந்து நசுக்கி முடியை கருக்கி முடி வெட்டியாச்சு போங்க. இது ஒரு கட்டிங்கா. தலையில தீ வைக்கிறது இல்லாம ஒரு கட்டிங்கு, ஃபயர் கட்டிங்னு பேர் வச்சுட்டா அது ஃபேஷன் ஆயிருது. இவனுக்கு என்ன பேர் தான் வைக்கணும், பேரை கவர்ச்சியா வச்சுட்டா போதுங்க. அதான் மாடர்ன் நவீன உலகம். ஃபயர் கட்டிங், இதுக்கு பேர் ஃபயர் கட்டிங்கிறது. ஃபயர் கட்டிங், தலையில தீப்பத்தி எரியுது. கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, அறிவை திறந்து பார், சிந்தித்து பார். இந்த செயல் நமக்கு தேவையா? எவனோ செய்கிறான் என்பதற்காக நாம செய்யணுமா? இன்னும் சில பேர் முடிய வெட்டுறாங்க பார்த்து நடுவுல, அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லா முடிய வெட்டி நடுவுல மட்டும் இப்படி வான் நோக்கி இருக்கும். அதுல பெயிண்டை வேற தேய்ச்சி விட்டுருவாங்க. வீட்டுக்கு அடிக்க வேண்டிய பெயிண்டை அந்த முடியில அடிச்சு விட்டுறது. தூரத்திலிருந்து பார்த்தோம்னா அணில் வர்ற மாதிரியே இருக்கும் சில தலையை பார்த்தா. இன்னும் சில தலைகளை பார்த்தோம்னா முள்ளம் பண்ணி நிக்கிற மாதிரியே இருக்கும், வெவ்வேறு டிசைன்ல. கேட்டா ஃபேஷன்ங்கிறான். இது எப்படி ஃபேஷன் ஆச்சுன்னு தான் நம்ம கேள்வி. இது எப்படி ஃபேஷன் ஆச்சு? தலையை எப்படி நாசம் பண்றதுக்கு பேர் ஃபேஷனா? பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி வெட்டு, பிரச்சனை இல்லை. பார்க்கவே சகிக்கலையா, அதை போய் எப்படி ஃபேஷன் சொல்றது? ஒரு புறத்தை மலித்து கொண்டு இன்னொரு புறத்தில் முடியை விட்டு விடுகிறார்கள். இது நேரடியாக ஹதீஸ்களில் தடுக்கப்பட்ட ஒன்று. அதையும் செய்கிறார்கள் ஃபேஷன்ங்கிற பேர்ல, ட்ரெண்டிங்கிற பேர்ல. தலையிலே இவ்வளவு இருக்கு பஞ்சாயத்து. இதெல்லாம் இஸ்லாமிய கல்ச்சரானு பிள்ளைகளும் பார்ப்பதில்லை, பெற்றோர்களும் பார்ப்பதில்லை. அடுத்து ட்ரெஸ்ஸுக்கு வாங்க, ட்ரெஸ்ஸை போடுறான். ட்ரெஸ் என்ன? பேண்ட் ஒன்று போடுவான் பாருங்க, முட்டுக்கால் பகுதி ஃபுல்லும் கிழிஞ்சிருக்குங்க. முட்டுக்கால் ஃபுல்லும் பிளேடை வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் லேசான கிளியெல்லாம் இல்லை, சகட்டு மணிக்கு கிழிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. 2 முட்டுக்கால்லையும் சகட்டு மணிக்கு பிளேடை வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. அது ஃபேஷனுங்கிறாங்க. அது ஃபேஷன், அது ட்ரெண்டு. ஜீன்ஸ் பேண்ட் 2 முட்டுக்கால் பகுதியிலையும் பிளேடை வச்சு அப்படி சீவி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி கிழிஞ்சு போன பேண்ட்டை ஃபேஷன்கிற பேர்ல இளைஞர்கள் உடுத்துகிறார்கள், பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க. எப்படி அனுமதிக்கிறோம்? இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பாவோ, நம்ம அப்பாவுடைய அப்பாவோ, மூத்தவர்களோ, சொந்த பந்தங்களோ வேட்டி உடுத்துட்டு கைலி உடுத்துட்டு வர்றாங்க. இப்போ முட்டுக்கால் பகுதியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நான் நின்னோம்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இந்த கைலியில் இந்த பகுதி எப்படிலாம் பிளேடை விட்டு கிழிச்சிட்டேன், கிழிச்சுக்கிட்டு அப்படி வர்றேன், வந்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? லூஸாக இருக்கிறேன், இவனை போய் மேடை ஏற்றிருக்கிறாங்க, கிழிஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம அப்பா கைலி உடுத்துட்டு வர்றாரு, வாப்பா கைலி உடுத்துட்டு வர்றாரு, பகுதியில் ஒரு லேசாக கிழிஞ்சிருந்தா என்ன சொல்லுவோம்? வாப்பா கிழிஞ்சிருக்கு, அப்படி தானே சொல்லுவோம். அப்போ என்ன, வேட்டியில் கிழிஞ்சிருக்கு அதை தைக்கணுங்கிறோம், பேண்ட்டில் கிழிஞ்சிருந்தா மட்டும் ஃபேஷனாக மாறுது? எப்படி அது ஃபேஷன் ஆகுது? அதை எப்படி காசு கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்குறோம்? அவன் கேட்குறான், நம்மளும் வாங்கி கொடுக்குறோம். இது என்ன? இது எவனோ ஒருத்தன் கொடுத்தா அது எப்படிப்பா ஃபேஷன் ஆகும்? நம்ம அறிவை கொண்டு செஞ்சு பார்க்கணும். மேலை நாட்டில் உள்ளவன் உடுத்துறாங்கிறதுனால நம்மளும் உடுத்துறதா? அவன் கிழிச்சு போட்டு அலைவான், ட்ரெஸ் போடாமலேயே சுத்துவான், அதுவா நம்மளும் சுத்த முடியுமா? சிந்திக்க வேண்டாமா நம்ம? அவன் குளிக்கவே மாட்டான் மேலை நாட்டில் உள்ளவன். நீ இப்போ குளிப்பியா மாட்டியா அதை சொல்லு. அவன் அதுக்கு தாங்க குளிக்கிற, அவங்களுக்கு தண்ணினா அலர்ஜி மேலை நாட்டில் உள்ளவனுக்கு. அதனால தான் பாடி ஸ்ப்ரேவே கண்டுபிடிச்சான். அதை போட்டு அடிச்சு விட்டு அப்படி போயிடுவான், ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு, அவனுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீ என்ன இப்போ என்ன நீ குளிப்பியா மாட்டியா அதை சொல்லு. ஏன் அவரை மாதிரி தான் நான் ட்ரெஸ் போடுவேன்ல சொல்கிறேன். அவன் எப்படி கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு சுற்றினாலும் அது மாதிரி தான் நானும் சுற்றுவேன். அவன் குளிக்க மாட்டான், நீ குளிப்பியா மாட்டியா? அவனுக்கு தண்ணினாலே அலர்ஜி. சாப்பாடை கூட கையில் தொட மாட்டேங்கிறான். ஏன்? கையில் தொட்டோம்னா கையை கழுவணும்ல. கையில் தொட்டோம்னா என்ன, கையில் தொட்டு சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் கையை கழுவணும், தண்ணி. அது அவனுக்கு அலர்ஜி பாது. அதனால தான் ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன் பாத்ரூம் போனாலே டிஷ்யூ பேப்பர் தான்டா யூஸ் பண்றான், அவன் தண்ணியை யூஸ் பண்ண மாட்டான்டா. அவன் தண்ணினாலே அவனுக்கு அலர்ஜி பல பேருக்கு. இது தெரியாம இவன் என்னவா, நான் அவனை மாதிரியே முடிய வெட்டுவேன், அவனை மாதிரியே கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுட்டு சுத்துவேன், அவனை மாதிரியே நான் வந்து அரைக்கூற ஆடையோட அணியை சுத்துவேன். என்ன கல்ச்சர் இது? டாட்டூ போடுறாங்க இப்போ அதுல வேற. இப்போ உள்ள ஜென்சி என்ன, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம டாட்டூ போடக்கூடிய கல்ச்சர் இப்போ உருமாறிடுச்சு. சில பேர் இங்கேருந்து இங்கே வரையும் போடுறான், கழுத்து வரையும் போகுது டாட்டூ. இன்னும் சில பேர் இந்த கையில் இங்கிட்டு
லேடிஸாக இருந்தாங்கன்னு வைங்க, எங்கள் கையில் அப்படி எங்கிட்ட ஹார்ட் போட்டு அம்பு, அந்த ஹார்ட் முதல் எங்கே இருக்குது அதை சொல்லும். இப்படி இப்படி வரைகிறாங்கல்லங்க, இந்த ஹார்ட் மனுஷனுக்கு முதல் இருக்கா? அப்படி ஒரு ஹார்ட்டே முதல் கிடையாது. நம்ம இது என்ன இப்படியா இருக்கு, இப்படி ஹார்ட் போட்டு இப்படி ஒரு அம்புக்குறி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஹார்ட் நம்ம யாருக்காவது இருக்கா? அது ஒரு கற்பனை. அது அப்படி ஒரு ஹார்ட்டே முதல் கிடையாது. இவங்க இப்படி வரைஞ்சுவாங்க, ஹார்ட்டை வரைஞ்சிக்கிட்டு அதில் ஒரு அம்பை விட்டுட்டு இது ஒரு டாட்டு, கையில் இந்த பக்கம் ஒரு டாட்டு, இஷ்டத்துக்கு டாட்டுங்கிறது என்ன, பச்சை குத்துறது. அது அதனுடைய நவீன வடிவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை குத்தி விடக்கூடியவர்களையும் பச்சை குத்தி கொள்பவர்களையும் சபித்தார்கள். அது ஒரு சாபத்திற்குரிய செயல் என்று சொன்னார்கள். அது ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல். இஸ்லாம் அது அந்த கலாச்சாரத்தை வரவேற்கவில்லை. அது அறிவு தளத்தில் நின்று இஸ்லாம் அதை பார்க்கவில்லை. அது எதுக்கு குத்திக்கிட்டு இருக்கிற உடம்புல போய், உடம்புல அப்படி குத்துறதே முட்டாள்தனம், இது சாபத்திற்குரிய ஒரு செயல் என்று இஸ்லாம் அதனை கண்டிக்கிறது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் டாட்டு குத்திக்கிட்டு போறாங்க. இதைவிட பிற மத கலாச்சாரத்தால் இவர்கள் தாக்கத்திற்கு உள்ளாகி எல்லாமே இன்றைக்கு முஸ்லிம் இடத்துல வந்து விட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னு வைங்க, அவர் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கூகுளில் ஏதாவது ஒரு கவிதை இருக்கும், அதை எடுத்து இன்று நான் பூமியில் பிறந்தேன். ஆமாம், ஒரு பெரிய பூமியில் பிறந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு. பூமியில் நான் பிறந்தேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு ஒரு கவிதையை போட்டு பிறந்த நாள் கொண்டாட்டம், திருமண நாள் கொண்டாட்டம், இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் வந்துருச்சு. முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியிலே என்ன, வீட்டில் பிரியாணியை போடுறது, புலவை போடுறது, என்ன உன் பிள்ளைக்கு பிறந்த நாள். யார் சொன்ன பிறந்த நாளுக்கு இப்படி புலவாக்கணும்னு யார் சொன்னா? திடீர்னு பிரியாணியை போடுவாங்க. என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். முஸ்லிம்களில் கல்யாண நாளுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் வெளியே போவாங்க. வெளியே போய் பார்க்கு சுற்றுறது, கடல் பீச்சுக்கு போகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது. திடீர்னு இவர் கொஞ்சம் ஓவராக போயிட்டான்னு வைங்க, ஒரு மோதிரத்தை வாங்கி மனைவி கையில் மாட்டி விடுறது. வருஷத்தில் 364 நாளும் திட்டுவார். அந்த கல்யாண நாள் வந்தால் மட்டும் மனைவியை கூட்டிகிட்டு வெளியே போகிறதா இவர் ரொம்ப நல்லவர் ஆகிட்டார். இவர் அந்த அம்மா என்ன, ஆஹா நம்ம வீட்டுக்காரர் நமக்கு மோதிரம் வாங்கி தந்துட்டார், அதுவும் நம்ம கல்யாண நாளில், நம்ம வீட்டுக்காரர் மாதிரி வருமா, அதுலேயே மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு, ஏமா அந்த மோதிரம் தந்தல தாம கொஞ்சம் செலவுக்கு தேவைப்படுதுன்றார். முடிஞ்சு போச்சு, அந்த மோதிரமும் ஃபனால், அதுவும் காலியாக போயிடும். அப்போ பாருங்க, இந்த கொண்டாட்டம்லாம் எங்கிருந்து வருது? பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறது, திருமண நாளில் மோதிரம் வாங்கி கொடுக்கறது, இது எங்கிருந்து வருது நமக்கு? இது சாதாரண விஷயம் நம்ம நினைக்கிறோம். அதில் என்னங்க தப்பு? ஒரு பிறந்த நாளில் கேக்கு வெட்டுறது குத்தமா? கல்யாண நாளில் மனைவியை வெளியே கூட்டு போகிறது குத்தமா? அன்னைக்கு வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது குத்தமா? அது நம்ம கல்ச்சர் இல்லை, அது குத்தம் தான், அது தப்பு தான். அது நம்ம கல்ச்சர் அல்ல, அது இஸ்லாமிய கல்ச்சர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே தொழுகை மட்டும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் அல்ல, நோன்பை மாத்திரம் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் அல்ல. இப்படி நம்முடைய நொடிக்கு நொடி செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டையும் முழுமையாக கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். அப்படி இருக்கும் பொழுது இது குத்தமா அது குத்தமான, இப்படித்தாங்க எல்லா நவீன கலாச்சாரமும் நம்ம மக்கள் மத்தியில் வருது. இன்றைக்கு ஒன்றொன்றாக மாறி போய் திருமணத்தில் எப்படி ஆலமர விருட்சகமாக பிரமத கலாச்சாரங்களின் தாக்கம் திருமணத்தில் நிறைந்து காணப்படுகிறது. முஸ்லிம்களின் திருமணமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் திருமணம் செய்தார்கள். ஊரில் கொஞ்சம் சின்னதாக பந்தல் போட்டு ஒரு நாகூர் இப்போ பாட்டை போட்டு விட்டு மணமக்களே வாழ்கன்னு ஒரு பாட்டு ஓடும். 2 வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க, திருமணம் நடக்கும், அவ்வளோதான். அந்த அனாச்சாரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பல வருட காலம் நம்ம பிரச்சாரம் பண்ணோம், பல வருட காலம். ஆனால் இன்றைக்கு அவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பிற சமூகங்களினுடைய கலாச்சாரங்கள் ஒன்றையும் பார்த்து காப்பி அடித்து முஸ்லிம்கள் செய்கிறாங்க. பிற சமூகத்தில் பத்திரிக்கை அடிக்கிறாங்க, இவரும் பத்திரிக்கை அடிக்கிறார். பிற சமூகத்தில் நல்ல நேரம் பார்க்குறாங்க, இவரும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. பிற சமூகத்தில் பேனர் வைக்கிற கலாச்சாரம் வந்துருச்சா, இவரும் பார்க்குறாரு, நம்ம வீட்டுக்கு முன்னால் பேனர் வைப்போம். யார்? இந்த தீனுக்குள்ள செல்வர், தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர் அந்த அம்மா. இவர் 2 பேரும் இருக்கிற மாதிரி இவர் ஃபோட்டோவை ஃப்ளெக்ஸில் போட்டு கல்யாண மண்டபத்துக்கு முன்னால் வச்சிடுறது. ஃப்ளெக்ஸ் கலாச்சாரம் வந்துருச்சு. வாழைமர தோப்பு கட்டுறது, தெருமுழுக்க பந்தல் போடுறது, வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பது, ஊரை அழைத்து சாப்பாடுக்கே பல லட்சங்களை செலவு பண்ணுறது, மண்டபத்தில் சினிமா பாட்டு ஓடுது. கேட்டால் என்னவா? முஸ்லீம் திருமணம்ங்கிறாங்க. பாய் விட்டு திருமணத்தை லேசாக எட்டி பார்த்தாலே இவ்வளவு விஷயங்கள் தென்படுகிறது. இது எப்படி இது பாய் விட்டு திருமணமாக மாறுது? ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறதுலாம் யார் கலாச்சாரம்? அது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போய்
பிற சமூகங்களில் திருமணத்துக்கு முன்னாலே ப்ரீ வெட்டிங், திருமணத்துக்கு முன்னாலே என்ன செய்வாங்கன்னா, திருமணம் செய்யவிருக்கிற ஆணும் திருமணம் செய்யவிருக்கிற பெண்ணும் இணைந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு எங்கே போவாங்க? வயக்காட்டுக்கு போகிறது. இவன் மனைவியை தூக்கிட்டு நிற்கணுமா ஃபோட்டோவுக்கு, இனிமேல் தான் கல்யாணமே ஆக போகுது. அதுக்கு முன்னால் அந்த அம்மாவை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி போஸ், கிணத்துக்கு பக்கத்தில் தூக்கி நிற்கிற மாதிரி போஸ், தண்டவாளத்துக்கு பக்கத்தில் தூக்கி நிற்கிற மாதிரி போஸ். கடைசியில் என்னவாச்சு? சில ஊர்களில் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி போஸை கொடுத்து ரயில் அள்ளிக்கிட்டு போயிடுச்சு 2 பேரும். தேவையா இது நமக்கு? அப்போ பிற சமூகத்தில் இப்படியான ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் காணப்படுகிறது. அதே கலாச்சாரத்தை நம்முடைய சமுதாயத்தவர்களும் உள்வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, அதை ஃப்ளக்ஸு பேனராக வெளியே வைப்பது, மண்டபத்துக்குள்ளே சினிமா பாட்டு அப்படி படிக்குது, அப்படி ஓடுது. நாகரணிப்பா பாட்டு படிக்கிறது, எப்பா இந்த பாட்டு இஸ்லாத்தில் இருக்கா, ஏன்பா இப்படி பாட்டு படிக்கிறீங்கன்னு கேட்டோம். இன்னைக்கு சினிமா பாட்டு கொஞ்சம் கூட யாரும், அந்த சமூகத்தில் உள்ள யாரும் இது வேண்டாம் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. இந்த கலாச்சாரம் நம்மிடையே எப்படி நுழைந்தது, இது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லை. சினிமா பாட்டு படிக்குது, அவர் வர்றாரு, மாப்பிள்ளை வர்றாரு, பொண்ணு வர்றாருன்னு ஒரே பாட்டாக இருக்கு. ஸ்டேஜில் பார்த்தா மாப்பிள்ளையும் காணும் பொண்ணையும் காணும், கூட்டத்தை புலந்துக்கிட்டு வர்றாரு மாப்பிள்ளை புல்லட் பைக்கில் மண்டபத்துக்குள்ளே. பொண்ணு எங்கள் பொண்ணு பின்னால் பைக்கில் உட்காந்துருக்கு, அவங்க தோல் அழகாக கை போட்டு வர்றாங்க. இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே 2 பேரும் ஒன்றா பைக்கில் வர ஆரம்பிச்சாச்சு. நேராக உட்காந்து அதில் சில ஃபோட்டோக்கள் ஓடுது. இந்த மாப்பிள்ளை நண்பர்கள்னு சில சைத்தான்கள் இருப்பாங்க, இப்லீஸுகள். அவங்க என்ன பண்ணுறது, திருமண அக்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்படியே எல்லாம் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கு லைவ் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் லைவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மாப்பிள்ளை வர்றாரு, ஸ்டேஜில் ஏறிட்டாரு, இந்த கையெழுத்து போடுறாரு, கையெழுத்து போட்டு முடிக்கவும் டமால்னு வெடி போட ஆரம்பிச்சிருவாங்க. வெடியை போடுறது, அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, ஸ்ப்ரேயை அடிக்கிறது, அங்கே வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லோர் மீதும் படக்கூடிய வகையில் ஸ்ப்ரேயை அடிக்கிறது. இன்னும் சில ஊர்களில் புல்லட்டில் வராரு, இன்னும் சில ஊர்களில் பாட்டு, மாப்பிள்ளை பொண்ணுமே சேர்ந்து பாட்டு பிடிக்கிறது. பொண்ணுங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் ஜாதி பேரி கூட்டத்தில் சேர்ந்து அவங்களும் டமால் டிமான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நான் பிற சமூகத்தில் நடக்கிறத பற்றி நம்ம பேசலை. அந்த சமூகத்தில் நடப்பவற்றை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நாம் நம்முடைய சமூகத்தில் நடப்பவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம சமூகத்தில், நம்ம முஸ்லிம்கள் முஹல்லாவில், நம்ம மாவட்டங்கள்ல இப்படி, நம்முடைய அருகாமை மாவட்டங்கள் பகுதிகளில் இப்படிப்பட்ட திருமணங்கள் நடைபெறுகிறது. அப்ப நம்ம எங்க நிற்கிறோம்? நமக்கும் இஸ்லாத்திற்குமான தொடர்பு என்னன்னு யோசிங்க. எந்த அளவிற்கு இஸ்லாத்தை விட்டு வெகு தொலைவில் நாம் வந்துவிட்டோம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நாம் இத்தகைய நிலையில் இருப்போம் என்றால், நம்முடைய திருமணம் முற்றிலும் இஸ்லாமிய சாயலை இழந்து விட்டது, இஸ்லாமிய அடையாளத்தை இழந்து விட்டது. நம்முடைய திருமணங்கள், நம்முடைய வீட்டு திருமணங்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் முற்றிலுமாக இஸ்லாமிய சாயலை நாம் இழந்து நிற்போம் என்று சொன்னால், ஒரு 50 வருடத்திற்கு பிறகு நம்முடைய தலைமுறை என்னவாக மிஞ்சும்? எப்படி மிஞ்சும் நம்முடைய தலைமுறை? தீன் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியுமா? பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா? தொழுகை எப்படி நிலைநாட்ட வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியுமா? எல்லாமும் மறக்கடிக்கப்பட்ட சமூகமாக மாறிவிடுவார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிடிக்க வேண்டிய அவசியத்தை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கான பாதுகாப்பு என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒழுக்க மாண்புகள் தான் நமக்கு என்றென்றும் நிலையானது. காலாகாலத்திற்கும் நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடியது. இப்ப பாருங்க, நவீனம்ங்கிற பேரில் நம்ம சமூகத்தில் உள்ள பெண்களை எப்படி மாறிடுறாங்க. புர்கா போடுறது இஸ்லாத்தில் எப்படி நமக்கு சொல்லப்படுச்சு? அது ஒரு கண்ணியமான ஆடை, அவங்களுடைய மானங்களை மறைத்து கொள்ளக்கூடிய, அந்நிய ஆண்களின் பார்வை, தவறான ஒரு பார்வை படுவதிலிருந்து தடுக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய ஒரு கண்ணியமான ஆடை. அப்படித்தான் எல்லா சமூக மக்கள் மத்தியிலையும் பதிவாக இருக்கிறது. பிற சமூகத்தில் உள்ள இந்து மத துறவிகள் கூட முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பர்தாவா கண்ணியமானது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இப்போதைய புதிய ஜெனரேஷன், அந்த தலைமுறை தமிழகத்திலே இந்த தௌஹீது பிரச்சாரம் எப்படி வளர்ந்தது, நபி வழி அடிப்படையில் தொழுகை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அறியாத ஒரு சமூகம், தர்கா வழிபாடுகளில் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை கண்டித்து பேசியதற்காக எத்தனை ஊர்களில் தௌஹீத் சகோதரர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை அறியாத ஒரு சமூகம் இன்றைக்கு
புர்காங்கிறதே ஃபேஷன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி போச்சு. புர்கானா அது ஒரு ட்ரெஸ்ஸு, அது இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுனால உடுத்துறது இல்லை, அது ஒரு ட்ரெஸ் எல்லாரும் போடுறாங்க, ஒரு ஃபேஷன், நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுல நல்ல சிறந்த டிசைனில் பார்க்குறதுக்கு எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கணும். அப்படியான ஒரு மனப்பாங்கு இன்றைய இளம் தலைமுறையிடத்தில் வந்து விட்டதா இல்லையா? புர்கா என்பது கண்ணியத்திற்குரிய ஒரு ஆடை என்கிற சிந்தனை அவர்களுக்கு இருக்குமையானால் எப்படி புர்காவை போட்டுக்கிட்டு எல்லாம் செல்ஃபி போட்டா போடுறாங்க? எப்படி போடுறாங்க? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை பார்க்குறோம், புர்கா பார்த்தீங்கன்னா விதவிதமான புர்கா, வெவ்வேறு பேர் சொல்கிறான் புர்காவிலேயே. நம்ம அந்த பேர்கள்லாம் கூட நம்ம வாயில் நுழையாது, அவ்வளோ விதவிதமான பேர்கள் வைத்து டைட்டாக புர்கா போடுறது, கண்ணாடி வச்சு பின்னாடி அவ்வளோ கண்ணாடி. எதுக்கு அவ்வளோ கண்ணாடி வச்சோம்னா வரவன் போகிறவன் முகம் பார்ப்பானா இல்லையா? அதில் அடுத்தவன் முகம் பார்க்கறதுக்கு நம்ம புர்கா போடுறோம். யாரும் நம்மை பார்த்துவிட, தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே புர்கா போடுறோம். புர்காவை அப்படி மாற்றிக்கிட்டு 4-5 பேர் சேர்ந்து செல்ஃபி போட்டால் போடுறாங்க. பெண்கள் முந்திலாம் டிக்டாக் இருந்துச்சுல, இப்போ தானே தமிழ்நாட்டில் டிக்டாக் தடை செய்யப்பட்டுச்சு சமீபத்தில். டிக்டாக் இருக்கும் பொழுது அதில் ஏகபோகமாக பெண்கள்லாம் பாட்டு பிடிக்கிறது. இப்போ டிக்டாக்லாம் தேவையில்லை, இப்போ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் அவ்வளோதான். டிக்டாக் தடை பண்ணி ஒரு ஃபாய்தா கிடையாது. இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இவங்களாம் நினச்சா பாட்டு பிடிப்பாங்க, இவங்களாம் நினச்சா டான்ஸ் ஆடுவாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டு புர்காவை போட்டுக்கிட்டே தைன்னு டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறது. அப்போ புர்காங்கிறது எதுக்குன்னு அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க? புர்காவை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதை ஃபேஸ்புக்கில் போடுறாங்கன்னு சொன்னால் இவர்களை பொறுத்த வரையிலையும் புர்கா என்பது எதற்கு, எந்த அடிப்படையில், எந்த நோக்கத்தில் இவங்க புர்கா போடுறாங்க? ஒரு அம்மா புர்காவை போட்டுக்கிட்டே சினிமா படம் பார்க்க போகுது, படம் பார்த்துட்டு வெளியே வந்து பேட்டி கேட்குறாங்க, படம் எப்படி நல்லா இருக்கான்னு. அந்த அம்மா சொல்லுது, போட்டு அழகா இருந்துச்சு, படம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, அவரை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, படம் ஜாலியா பார்த்தேன். அவர் அண்ணாச்சிக்காண்டி வந்து பார்த்தேன், நல்லா ரொம்ப படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னமோ நினைச்சேன் வெள்ளிக்கிழமை தொழுது கூட மிஸ் பண்ணி வந்து படம் பார்த்தேன். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. அல்லாவுக்கு நன்றி. நல்லா ஓடும் மகளுக்காக எவ்வளவு ஒரு இதா இருக்காரு. வெள்ளிக்கிழமை தொழுகையை மிஸ் பண்ணிட்டு படம் பார்த்தாச்சு. யாருக்கு இப்போ நன்றி? அல்லாவுக்கு ஒரு நன்றி, அல்லாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி வைப்போம். உங்களுக்கு ஒரு நன்றி. எதுக்கு இப்போ இந்த நன்றி? அல்லாவுக்கு எதுக்கு? எங்க நிக்குது நம்ம சமுதாயம் பாருங்க. ஜும்மா அன்னைக்கு புர்காவை போட்டுக்கிட்டு நீ பள்ளிவாசல் கூட வர வேண்டியதில்லை, வீட்டில் இருக்கலாம்ல, வீட்டில் லுகர் தொழுவலாம்ல. பெண்கள் பள்ளிக்கு வர்றது கட்டாயம் இல்லை, வீட்டிலேயே லுகர் தொழுவலாம் உங்களுக்கு. ஆனால் இந்த அம்மா பள்ளிவாசலுக்கு வராது, நேராக சினிமா, ஜும்மாவை விட்டுட்டு, அதாவது வீட்டில் லுகர் தொழுகிறதையும் விட்டுட்டு நேராக சினிமா படம் பார்க்குறது. பார்த்துட்டு அல்லாவுக்கு நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் படத்தை பார்த்தாச்சு, படம் பார்த்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ்வா, அதுக்கு அல்லாவுக்கு நன்றியா? அப்போ இவங்க புர்கா, இது வீடியோவாக இருக்கு, வீடியோ புர்கா போட்டுக்கிட்டு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி சமூக வலைத்தளங்களில் புர்காவை போட்டுக்கொண்டு இஸ்லாத்திற்கு புறம்பான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் நாகரிகம் என்கிற பேரில், நவீனம் என்கிற பேரில் ஒழுக்கக்கேடான கருத்துக்களை பரப்பக்கூடிய காட்சிகள் எண்ணிலடங்காத வகையில் உள்ளது. அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? புர்கா அணிவதனுடைய நோக்கம் என்ன? அது மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்பதற்காக வேண்டி அணியவில்லை, அது அவர்களுக்கு ஒரு ஃபேஷனாக தெரியுது, அதனால அணிகிறாங்க. அப்ப இப்படி இஸ்லாமிய கல்ச்சரிலிருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த தலைமுறைகளுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் நீங்க புரியணும், நம்ம சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் யோசிக்கணும். நம்ம ஊர்களில் உள்ள இளம் தலைமுறையை நாம மார்க்கப்படுத்தாவிட்டால், சரியான குர்ஆனின் அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை அந்த இளைய தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் சேர்க்காவிட்டால், நாளைக்கு பின்ன பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு ஆள் இருக்காது, நம்மளும் தான் தொழுதுக்கணும். அவன் பள்ளி பக்கமே வரமாட்டான். இப்போவே பாருங்க, ஜும்மாவுக்கு சினிமா தியேட்டருக்கு போயிருச்சு. அப்போ மார்க்கம் சொல்லப்படவில்லை என்றால் இளைஞர்களும் அத்தகைய நிலையை நோக்கி சென்று விடுவார்கள், சீரழிந்து விடுவார்கள். அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. அந்த பணியைத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களோடு முரண்பட வேண்டும், மக்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. குர்ஆன் என்ன சொல்கிறதோ, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறதோ, அதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும், நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும். அதுவே நம்முடைய நோக்கம் என்பதை இறுதியாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.